வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஓவரால் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த ஒரு ரேஞ்ச் வந்து 22,850 அடுத்து 22,900 அப்படின்றது. ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி 22,800க்கு கீழே போகாது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி 22,800க்கு நியர்பை வரல, 900க்கும் மேலேயும் போகலை. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 100லேருந்து 150 பாயிண்ட் அப்படின்னா அந்த 100 பாயிண்ட் வந்து இதில் கவர் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்றைக்கி காலையில் இப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படி வாய்ப்பு அப்படின்னு கேட்டால் நியர்பை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஏன்னா உங்களுக்கு 22,900 தான் வந்து நெக்ஸ்ட் வீக்லேயும் ஸ்ட்ராடலில் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து 23,500 கொடுத்துருக்காங்க, 23,000, 22,900, 22,900, அடுத்து 22,300. இதில் வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா 23,000 கால், 22,900 போட்டு 22,900 கால் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து 22,800 போட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ படி பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக டாமினேஷனில் இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கப்படும். அப்போ கீழே வந்து 22,800, மேலே வந்து 23,000, நடுவில் 22,900. இது ஸ்ட்ராடல், இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 22,900 ஸ்ட்ராடலுடைய ரேஞ்சே நம்ம எடுத்துக்கணும். அப்போ 900 காலுடைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 225. அப்போ 23,125. அடுத்து 900 புட்டுடைய க்ளோஸ் 22,900 புட்டுடைய க்ளோஸ் வந்து 161. 160 எடுத்துக்கிட்டால் 22,740. ஸோ இப்போ இந்த 740, 125 இதை தாண்டி தான் வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி போனால் தான் அடுத்த லெவல் போகிறதுக்கு. அதே இதனுடைய வைட் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வைட் ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் வீக்கு கூடிய நியர்பை ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போகணும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி கால் சைடு 12, புட் சைடு 13. ஸோ புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்காங்கடா, ஒரு பாயிண்ட் தான், ரொம்ப பெரிய டாமினேட்னு இல்லை. ஸோ அது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ரெண்டாவது மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட் வீக் உடைய ஹை வந்து 23,045, லாஸ்ட் வீக் உடைய லோ வந்து 23,720. இந்த ரெண்டு இதை தாண்டாமல் ரெண்டு விஷயத்தை போய் மீட் பண்ணி அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச் இருக்கும், இந்த ரெண்டு ஹை அண்ட் லோ. ஓகேங்களா. அது அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கும் ஒரு 2-3 வாரமாகவே சொல்லிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 49,500லையும் 49,000லையும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ அதில் இருக்க டைம் வேல்யூ தான் டிகே பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதேமாதிரி 49,500, 49,000, நடுவில் 49,300 ஸ்ட்ராடல் கொடுத்துக்கிறாங்க. இப்போ 49,500, 49,000 புட் ஆப்ஷன், இது ரெண்டுத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி ரேஞ்ச் எடுக்கணும். அப்போ 49,500 க்ளோஸ் 420னா 49,920. அடுத்து 49,000 புட்டுடைய க்ளோஸ் வந்து 246 அப்படின்னா 48,754 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். இதுதான் இந்த ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம், ஷார்ட் ரேஞ்ச் டாப்பு. அப்போ இதில் இருக்க டைம் வேல்யூ வந்து அவங்க டிகே பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதுக்கடுத்து ஃபர்தர் மொமெண்டம் பெருசாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. இது ரெண்டுத்துக்குள்ளே முடிச்சுருவாங்க. அப்போ ஒரு டைம் வேல்யூ டிகே பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனுடைய லோ, அதிகபட்ச லோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 49,500க்கும் 49,000க்கும் இந்த வீக்கில் வச்ச லோன் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து அவங்க குறைஞ்சிருக்காங்க எவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 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 ஐடிஎம்மோ இல்லை ஒரு ஓடிஎம்மில் எப்படி டைம் வேல்யூ வந்து டிகே பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் ஃபர்தர் மொமெண்டம் கொடுத்து அதனுடைய ஒட்டுமொத்த டைம் வேல்யூம் டிகே பண்ணி கரெக்டான இன்ட்ரின்சிக் வேல்யூ கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வெபினாருக்கு இன்னும்
2 நாட்களே உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4 to 6 வந்து நம்ம வெபினார் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெபினாரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முந்தைய நாள் க்ளோசிங் ப்ரைஸில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அடுத்த நாள் ஓப்பனிங்கில் ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்டை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அதில் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் சரிங்களா அந்த வெபினாரில். அதுபோக உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக மார்க்கெட்டில் எப்படி அஃபெக்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்தோம். ஏன்னா பேசிக்காக ஒரு டேபிளை ரீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளில் வந்து ரீட் பண்ண தெரியணும். அதை ரீட் பண்ண தெரியலாட்டி மார்க்கெட்டோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியாது. அப்போ ரேஞ்சு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரேஞ்சோட எட்ஜ் எங்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எட்ஜு தெரிஞ்சிச்சுன்னா அந்த எட்ஜில் நீங்கள் பை செல்னா செல் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ உங்களுடைய கேபிட்டலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து அதில் கேபிட்டல் மென்ஷன் பண்ணலை. கேபிட்டல் அதாவது வெறும் 1000 ருபீஸ் நம்மளுடைய வெபினாருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா போதும் தான் சொல்லியிருப்பேன் ஒழிஞ்சு கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்ல. அந்த 1000 ருபீஸ் அப்படின்றது கேபிட்டல் கிடையாது. 1000 ருபீஸ் அப்படின்றது வெபினாருடைய ஃபீஸ். ஓகேங்களா? அப்போ 1000 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வெபினாரை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேஞ்சை தாண்டி போனதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ண மாட்டீங்க இல்லையா, அதை வச்சு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ செல்லிங்க்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், பையிங்க்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், ஸோ பையிங் இருந்தால் எந்தெந்த நாளில் நம்ம ஜெயிக்க முடியும், செல்லிங்கில் எப்படிலாம் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற உங்கள் எல்லா டவுட்டுக்கும் வெபினாரில் நான் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க வெபினாரோடதை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.